அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் பொன்முருகேசன். டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களோடு நீங்கள் பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பதற்கு பொன்முகில் யூடியூப் சேனலின் நன்றி. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது அந்தகன் படம் வெளியாகிறதுக்கு. நிச்சயமாக இந்த படம் டாப் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். அவர் கூட பணியாற்றின அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். வணக்கம். எல்லாரும் சினிமா வாய்ப்பு தேடி தான் சென்னைக்கு வருவாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய கையெழுத்து தானாகவே என்னை சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதுக்கு காரணம் டாப் ஸ்டார் அவர்களின் தந்தை திரு தியாகராஜன் அவர்கள்தான். அவரது மன்ற பொறுப்பாளராக இருந்த நான் அவருக்கு அடிக்கடி கடிதங்கள் எழுதுவது உண்டு. தியாகராஜன் அவர்களை பொறுத்தவரை அழகான கையெழுத்து என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி எனது கையெழுத்து அவருக்கு பிடித்து போக மாறியது எனது தலையெழுத்து. அகில இந்திய பிரசாந்த் தலைமை ரசிகர் மன்ற பொறுப்புகளை கவனித்து கொள்வதற்காக என்னை சென்னைக்கு அழைத்தார். அவரோடு நான் பணியாற்றிய அந்த காலங்கள் என்றென்றுமே மறக்க முடியாத பசுமையான நினைவுகளை கொண்ட காலங்கள். உங்களை பற்றி சொல்லுங்களேன். இதுவரை 148 நூல்களை எழுதி முடித்துள்ளேன். பல பத்திரிகைகளிலும் பணியாற்றியுள்ளேன். ஒரு இயக்குனராக 300 நிமிடங்கள் எனும் ஒரு குறும்படமும் இயக்கியுள்ளேன். மிகப்பெரிய திரைப்பட கதாசிரியராக வர வேண்டும், பெண் இயக்குனராக மாறி நம் படைப்புகளை புத்தகம் மட்டுமன்றி திரையிலும் பதிவு செய்ய வேண்டும் என்பதே எனது லட்சியம். தியாகராஜன், பிரசாந்த் இவர்களிடம் நீங்கள் பணிபுரிந்த போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதேனும் சொல்லலாமே. பிரசாந்த் அவர்களின் இல்லத்தில் முன்புறம் அமைந்திருக்கும் அலுவலகத்தில்தான் நான் அமர்ந்து வேலை பார்ப்பேன். அப்போது உள்ளிருந்து தினமும் வெளியில் வரும் அவரை பார்ப்பது எனக்கு வழக்கம். படப்பிடிப்புக்கு செல்லும் போதெல்லாம் அவரை நான் பார்ப்பேன். அப்படி ஒரு நாள் நான் உள்ளே பார்த்தபோது ஆஜானு பாகுவான ஒரு பெண் மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் வீட்டின் உள்ளிருந்து வெளியில் வர அவரை பின்தொடர்ந்து அவரது தாயார் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். நான் அதுவரை அப்படி ஒரு பெண்ணை அங்கு பார்த்ததே கிடையாது. பிரமித்து போய் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தேன். பின்னர் காரில் ஏறி கிளம்பிவிட்டார்கள். அதன் பிறகு என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பிரசாந்த் அவர்களின் அம்மாவிடம் சென்று, நானும் அம்மா என்று தான் அழைப்பேன், அம்மா, அந்த இங்கேருந்து போனாங்களே அந்த லேடி யாருமா என்று நான் கேட்க அவர்களுக்கு வந்ததே சிரிப்பு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிடங்கள் அவர்களால் அந்த சிரிப்பை அடக்க முடியவில்லை. அப்போது தியாகராஜன் அவர்கள் அங்கு வந்தபோது, அத்தான், முருகேசன் ஒரு கேள்வி கேட்டான், என்னன்னு கேளுங்களேன் என்று அவர்கள் சொல்ல, என்னையா என்று அவர் கேட்க, இல்லைண்ணே, இப்போ ஒரு லேடி மஞ்சள் பட்டுப்புடவையில் போனாங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, அவங்க யாருன்னு அம்மாட்ட கேட்டேன், ஆனால் அம்மா பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்று நான் அவரிடம் கூற, யோ, அவர் தான் பிரசாந்த் என்று தியாகராஜன் அவர்கள் கூற பிரமித்து போனேன். ஆனழகன் படத்தில் வர்ற லேடி கெட்டப் அது என்று அவர் கூற மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். ஆனழகன் படமும் வெளியாகி டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.